வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரஃபி தியேட்டர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஐபிஎல் 2025 இந்த சீசன் அவங்க பேக் டு பேக் லாஸ் பண்ணதுக்கு என்ன காரணம், அண்ட் டீம்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து செட் ஆகல, அண்ட் பாயிண்ட் டேபிளையும் கடைசியா இருக்காங்களா, இது எல்லாத்துக்கும் என்ன ரீசன், அடுத்த வருஷம் என்ன பண்ணணும் சிஎஸ்கே அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இனிஷியலாவே வந்து இந்த சீசன் வந்து ஏன் சிஎஸ்கேக்கு செட் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தோத்துட்டாங்க. ஆப்வியஸா நம்ம வந்து நல்ல ஸ்பின்னர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சோம். பட் ஸ்பின்னர்ஸ்ல எங்க தப்பாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நூர் அகமதுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அஸ்வினுக்கும் வந்து 9.75 வந்து கொடுத்து அவரையும் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அஸ்வின், நூர் அகமது, ரவீந்திர ஜடேஜா அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக மொத்தம் அங்கேயே உங்களுக்கு கரெக்டா வந்து ஒரு 40 crores கிட்ட வருது. இந்த ஸ்ரேயஸ் கோபால வேற பேக்கப்பா வந்து வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. பிளேயிங் லெவன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த பிளேயிங் லெவன்ல ஆப்ஷன்ல வந்து ஒரு பவர் ஹிட்டர் வந்து எடுத்துருக்கிறோம். உதாரணத்துக்கு டெவால் பிரேவிஸை வந்து கடைசியா எடுத்தாங்களே சிஎஸ்கே, அவரை வந்து அந்த மிடில் சீசன்ல எடுத்திருக்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எடுத்திருந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு அந்த இனிஷியலா ஒரு பவர் ஹிட்டர் வந்து இருந்திருப்பாரு. பட் சிஎஸ்கே என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் அஜின்கே ரஹானே, அதுக்கு முன்னாடி எப்படி ராபின் முத்துப்பாவை வந்து உள்ள டீமுக்குள்ள கொண்டு வந்து கொஞ்சம் அவங்களாம் வந்து ஒரு 2.0 வருஷனா வந்து கொண்டு வந்து அவங்களோட பெஸ்ட் வருஷனா எப்படி மாத்துனாங்களோ, அதே மாதிரி விஜய் சங்கர், அதே மாதிரி தீபக் கூட, அதே மாதிரி ராகுல் திரிபாட்டி வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியலா ஒரு பிளான் வந்து பண்ணாங்க. பட் அது வந்து எல்லா கேசஸ்லயுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. நீங்க பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு பிளேயர் அப்படி எடுத்து ஒர்க் அவுட் பண்றது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பட் நீங்க அதே ரிஸ்க் வந்து 3 பிளேயர்ஸ், அதுவும் வந்து பிளேயிங் லெவன்ல எடுத்து ஆடுற பிளேயர்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அண்ட் இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பினிஷிங் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி மட்டும் தான் இருக்காரு. ரவீந்திர ஜடேஜா என்னதான் வந்து ரீசெண்ட் டைம்ல சிஎஸ்கேக்கு அந்த பினிஷிங் ரோல நல்லா பண்ணியிருந்தாலும் இந்த வருஷம் அவரோட ஃபார்ம் அப்படின்றது பேட்டிங்ல பெருசா வந்து இல்ல. லாஸ்டா ஒரு சில மேட்சஸ் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கொடுத்து அவரை வந்து அந்த ஒரு பவர் பிளேல வந்து ட்ரை பண்ணாங்க. அதுலயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜடேஜாக்கு வந்து எக்ஸ்ட்ரா பால்ஸ் வந்து தேவை. முன்னாடி அவர் எவ்வளவு நிறைய பால்ஸ் வந்து விளையாடுறாரோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடென்ட்டா வந்து அந்த ஃபைனல் ஓவர்ஸ் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவரால் நல்லா வந்து எடுத்துட்டு போக முடியும். பட் என்ன விஷயம், என்ன வந்து சிஎஸ்கேக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜாவை முன்னாடி அனுப்பிட்டாங்க இல்லையா. ஸோ இங்க எம்எஸ் தோனியை மட்டுமே டிபெண்ட் பண்ணி அந்த பினிஷிங் சைட்ல வந்து என்னன்னா, எம்எஸ் தோனி வந்து ஒரு நல்ல பினிஷரா இருந்தாலுமே அவருக்கு இனிமே நீ இன்ஜுரி இருக்கு. நம்ம கடந்த ஒரு சில சீசன்ஸாவே பாத்துக்கிட்டு இருக்கோம், எம்எஸ் தோனிக்கு அந்த நீ இன்ஜுரி அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் வந்து இருக்கு. அதுல வந்து ஒரு சில இடத்துல ப்ளீடிங்ஸ் எல்லாம் வரா மாதிரியான ஒரு சில போட்டோஸ் வந்து நம்ம சோசியல் மீடியால வந்து பார்த்தோம். ஸோ இங்கே நமக்கு கிளியரா தெரியுது எம்எஸ் தோனினால அந்த ஒன்ஸ் டூஸ் அந்த சிங்கிள்ஸும் டபுள்ஸும் அவரால் ஓட முடியாது. ஸோ அவர் பியூரா வந்து ஒரு ஹிட்டரா வந்து தான் இருக்க முடியும். உதாரணத்துக்கு நான் இதை எங்க எக்ஸாம்பிளா சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆப்கானிஸ்தான் ஒரு சீசன்ல வந்து நாக் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது அந்த ஓடிஐ மேட்ச்ல. பட் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளென் மேக்ஸ்வெல் வந்து எந்த அளவுக்கு வந்து அங்க நடந்து போய் அந்த ஒரு ஒன்ஸ் டூஸ் வந்து எடுக்காம வெறும் வந்து அந்த ஒரு பவர் ஹிட்டரா வந்து வெறும் அந்த 6-4 மட்டும் அடிப்பாரோ அதே மாதிரிதான் வந்து இங்க எம்எஸ் தோனி வந்து ஆக்ட் பண்றாரு. அவர் ஃபேன்ஸ்க்காக மட்டும் தான் ஆடுறாரு. அவரால வந்து இப்போ ஒரு அசிதோஷ் சர்மா மாதிரியான ஒரு யங்ஸ்டர், ஒரு ஒரு அந்த ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரால் வந்து இப்ப இருக்க முடியாது. நீங்க வந்து ஒரு சஷாங்க் சிங் வந்து பாருங்க, ஒரு அசிதோஷ் சர்மா வந்து பாருங்க, அக்ஷர் பட்டேல பாருங்க, அந்த அளவுக்கு அவரால் வந்து இந்த ஒரு யங் ஒரு இதுவா வந்து ஒரு பேட்டரா வந்து கொடுக்க முடியல. பட் ஒரு ஃபீல்டரா ஒரு விக்கெட் கீப்பரா அவர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு பினிஷிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரர் வந்து இருக்கு. மிடில் ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தீபக் ஹூடா வந்து ட்ரை பண்ணாங்க, அது வந்து கிளிக் ஆகல. அண்ட் விஜய் சங்கர் வந்து ட்ரை பண்ணாங்க. விஜய் சங்கருக்கு ஆப்வியஸா வந்து இன்னுமே நீங்க ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கணும். விஜய் சங்கர் இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். பட் நீங்க விஜய் சங்கர் உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா ஏர்லியா விக்கெட்ஸ் வந்துச்சுன்னா விஜய் சங்கர் மாதிரியான ஆட்கள் அந்த ஒரு ஒரு மேட்சை வந்து கடைசி வரையும் அந்த சிங்கிள்ஸ் எல்லாம் வந்து ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு கடைசியா எடுத்துட்டு போறதுக்கு தான் எடுத்திருக்கீங்க. ஸோ அங்க வந்து ஒரு ரோல் கிளாரிட்டியே இல்லாம எடுத்த மாதிரி இருந்தது ஆப்ஷன்ல. என்னதான் விஜய் சங்கர் குஜராத் டைட்டன்ஸுக்கு நல்லா பண்ணியிருந்தாலும் அதே ஒரு விஷயத்த வந்து எக்ஸாக்டா சிஎஸ்கேக்காகவும் பண்ணுவாரு அப்படின்னு எடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அங்க ஒரு எரரா இருக்கு. தீபக் கூடாவே வந்து ட்ரை பண்ணாங்க. ஏன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா தீபக் கூடாவே இந்த ஐபிஎல் சீசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஐபிஎல் சீசன் தீபக் கூடாக்கு ஒர்க் அவுட் ஆகல. சரி ஓகே அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் சைட்ஸும் வந்து ரீசெண்டா வந்து அவருக்கு வந்து சரியா வந்து கிளிக் ஆகல. பட் அப்பயும் வந்து சிஎஸ்கே ட்ரஸ்ட் பண்ணி தீபக் கூடாக்கு வந்து போனாங்க. பட் ஓகே, இனிஷியலா சிஎஸ்கே என்னதான் தப்பு பண்ணாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் சூப்பரா வந்து எடுத்தாங்க. ஒரு ஆயுஷ் மாத்ரேவா இருக்கட்டும், டெவால் பிரேவிஸா இருக்கட்டும், உர்வில் பட்டேலா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து டீசென்ட் ரோல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் வந்து தெரியுது. பட் ஸ்டில் 2026லயுமே வந்து ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்கா மாதிரி வந்து இருக்கு. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே அடுத்த மினி ஆப்ஷன்ல நல்ல ஒரு பினிஷர் இருக்கணும். ரெண்டாவது
எம்எஸ் தோனியை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்டர் வந்து எடுக்கணும். அது மேபி ஒரு 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 கைண்ட் ஆஃப் எப்படி இருக்கணும் அந்த பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேஎல் ராகுலோ இல்ல ஒரு ஒரு ரிஷப் பண்டோ அந்த மாதிரி பிளேயர் எடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஒரு யங்ஸ்டரா எடுத்து நீங்க பெருசா க்ரூம் பண்ற ஒரு விக்கெட் கீப்பரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். எஸ் ஆப்வியஸா ஒரு யங் விக்கெட் கீப்பரை எடுத்து ட்ரெயின் பண்ணலாம். பட் ஸ்டில் ஒரு எம்எஸ் தோனி இருந்த ஒரு இடத்துல எம்எஸ் தோனியோட ஷூவை ஃபில் பண்றதுக்கு நீங்க ஒரு பிளேயர் விக்கெட் கீப்பரா எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து இன்னுமே வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ரோல் மேபி ஒரு ஒரு சஞ்சு சாம்சனோ ரிஷப் பண்டோ நல்லா கிளாரிட்டியோட பண்ணுவாங்க. கேஎல் ராகுல் எஸ் ஆப்வியஸா வந்து அதுவுமே ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல மூவ் தான். பட் அது இதுக்கு மேல நடக்க வாய்ப்பு இல்லை. டெல்லி அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து ஈஸியா வந்து ரிலீஸ் எல்லாம் பண்ணிட்டு போக மாட்டாங்க. டெல்லி நம்ம கேஎல் ராகுல இனிமே ஒரு லாங் டைமா தான் வந்து பார்க்க போறாங்க. ஸோ இப்போ நம்ம சிஎஸ்கே என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டாப் ஆர்டர்ல ஆட போற ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், அதாவது அது டெவான் கான்வேவா இல்ல ரச்சின் ரவீந்திராவா, எந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கன்சிஸ்டன்டா இருக்காங்க, யார் வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்றாங்க, யார் அந்த ரோலுக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அது எய்தர் டெவான் கான்வேவா இருக்கலாம் இல்ல ரச்சினா இருக்கலாம். ரெண்டு பேருமே வந்து மிடி ஆப்ஷன்ல விட்டுட்டு அவங்களை கம்மி பிரைஸுக்கு திருப்பி எடுக்கலாம். இல்ல அவங்க ரெண்டு பேருமே விட்டுட்டு வேற ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டரா பார்த்து எடுக்கலாம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பவர் ஹிட்டிங் அப்படின்றது கரெக்டா இருக்கும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு டெவான் கான்வே ஒரு நல்ல சாய்ஸா வந்து இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒன் டவுன்ல வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு செட் ஆகுதா, அவர் அங்க கிளிக் ஆகுறாரா, அங்க ஒரு கரெக்டான ஒரு மூவ் பண்ணி ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு செட் ஆச்சுன்னா அந்த ஒரு மூவ் வந்து பண்ணலாம். அப்படி இல்ல அவர் அங்க ஸ்ட்ரகிள் பண்றாரு அப்படின்னா ஆப்வியஸா ருத்ராஜ் கெய்க்வாட ஓப்பனிங்ல இறக்கி ஆகணும். ஆயுஷ் மாத்திரம் நல்லா தான் பண்றாரு. பட் ஸ்டில் அந்த ஒரு டாப் 3 ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கே கரெக்டா இருக்கும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க குஜராத் டைட்டன்ஸை பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த டாப் 3 வந்து செட்டா இருக்கும். மிடில் ஆர்டர்ஸ் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் டாப் 3 வந்து அவங்களுக்கு சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்றதுனால அவங்களே கடைசியா ஒரு 15 ஓவர் வரையும் அந்த டாப் ஆர்டர்ஸே ஆடுறாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு வந்து அந்த பிளே ஆஃப் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கரெக்டா இருந்தது. அவங்க அதை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து ஒரு ப்ராப்பரா எடுத்துட்டு போறதும் கரெக்டா இருந்தது. இதுதான் சிஎஸ்கேக்கு வேணும். ஒரு லாங் டைம் ஆடுற ஒரு நல்ல ஓவர்சீஸ் பேட்டரோ அண்ட் ஒரு நல்ல ஷார்ட் டைம்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போற ஒரு ஆயுஷ் மாத்திரை மாதிரி ஒரு பிளேயரோ அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி அந்த மேட்சுக்கு ஏற்ற மாதிரி பிளெக்சிபிளா போகிற மாதிரியான ஒரு பிளேயர் இருந்தா அது தேவை. ஆப்வியஸா இங்க ருத்ராஜ் கெய்க்வாட் அடுத்த சீசன் என்ன ரோல் பிளே பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கிளாரிட்டி சிஎஸ்கேக்கு வந்து வேணும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ் தோனி வந்து மோஸ்டா ரிட்டையர் ஆகுறாருன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னா அங்க ஒரு நல்ல ஒரு பினிஷரா யங்ஸ்டரா கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சிவம் டுபே வந்து மேபி இன்னொரு ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கலாம். பட் அவரு அடுத்த சீசனும் ஃபெயில் ஆகுறாங்கன்னா அடுத்த மினி ஆப்ஷன் வர மினி ஆப்ஷனுக்கு அடுத்த மினி ஆப்ஷன் சிவம் டுபேயுமே வந்து ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு உள்ளுக்குள்ள இன்சைடர்ஸ் ஏதோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கைண்ட் ஆஃப் வந்து எம்எஸ் தோனி அடுத்த சீசன் ரிட்டையர் ஆகுறதாவும் அவருக்கு பதிலாக இன்னொரு பிளேயர் ட்ரேட்ல எடுக்கிறதாவும். அப்படி ட்ரேட்ல எடுத்தாங்க அப்படின்னா மேபி சிவம் டுபே மாதிரியான ஒரு பிளேயரை தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க ஒரு பத்திரானாவை ட்ரேட் பண்ண முடியாது, ஒரு ரவீந்திர ஜடேஜாவை நீங்க ட்ரேட் பண்ண முடியாது, கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட வந்து அந்த கோர்ல நீங்க வச்சுட்டு ட்ரேட் பண்ண முடியாது. அப்படின்றதுனால மேபி ஒரு சிவம் டுபே மாதிரியான ஒரு பிளேயரை ஒரு அஸ்வின் அவங்க மாதிரி ஒரு 2 பிளேயர்ஸை கொடுத்து ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்டா சான்ஸ் இல்லை. பட் ட்ரேட் அப்படின்னு வந்தா இதுதான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். சிஎஸ்கே அவங்களோட பினிஷிங்லயும் அவங்களோட டாப் ஆர்டர்ஸ்லயுமே ப்ராப்பரா ஒரு கிளாரிட்டியோட அந்த ரோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும். ஏன்னா மிடில் ஆர்டர்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேபி ஒரு உருவில் பட்டேலா இருக்கட்டும், மேபி ஒரு ஒரு டெவால் பிரேவிஸா இருக்கட்டும், கிளிக் ஆச்சு அப்படின்னா சிவம் டுபே உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்க போறாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து சிஎஸ்கே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றபடி சிஎஸ்கே அடுத்த சீசன் கரெக்டா தான் இருக்காங்க. பேஸ்லயுமே எந்த ஒரு 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 பாயிண்ட் சொல்ற மாதிரி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கலில் அஹ்மத் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டா அந்த அன்ஷில் கம்போஜ் கொஞ்சம் ப்ராமிசிங்கா தெரியுறாரு. உங்களுக்கு பத்திரானா டெத்ல வந்து வரப்போறாரு. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் வந்து எடுத்தா இன்னும் சிஎஸ்கே கொஞ்சம் மச் பெட்டரா இருக்கும். மேபி கைண்ட் ஆஃப் ஒரு நட்ராஜன் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து சிஎஸ்கேக்கு வந்து தேவை. ஓகேவா, உங்களுக்கு பத்திரானாவே நம்பி நீங்க வந்து டெத் ஓவர்ஸ் வந்து போக முடியாது இல்லையா. அண்ட் பவர் பிளேலுமே வந்து உங்களுக்கு ஒரு 2 ஓவர் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரியான ஒரு பேசர் வந்து தேவை. உங்களுக்கு ஸ்பின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமதே வந்து கரெக்டா பண்றாங்க. நீங்க இன்கேஸ் டாப் ஆர்டர்ல ஒரு கான்வேக்கு பதிலாக ரச்சினை கொண்டு வரீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ஸ்பின்னர், ஸோ அங்கேயே உங்களுக்கு 3 ஸ்பின்னர் வந்து கிடைக்கிறாங்க. நீங்க அஸ்வினையும் வந்து ரிலீஸ் பண்றீங்க, அந்த 10 கோடி ரூபாய் வேண்டாம் அப்படின்னு நீங்க அஸ்வினை ரிலீஸ் பண்றீங்கன்னா பேக்கப் உங்களுக்கு ஸ்ரேயஸ் கோபாலும் இருக்காங்கன்னு போது ஸ்பின்னுமே கரெக்டா இருக்கு, பேஸுமே கரெக்டா இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் தேவை. டாப் ஆர்டரை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஒரு பினிஷிங் அப்படின்னு வரும்போது அங்க ஒரு கரெக்டான பிளேயரை இந்த மினி ஆப்ஷன்ல எடுத்தா போதும். சிஎஸ்கே அடுத்த சீசனுக்கு கரெக்டா இருப்பாங்க. இந்த சீசன் அவங்க தீபக் கூட, ராகுல் திரிபாட்டி அண்ட் விஜய் சங்கர் எடுத்து ஒரு ட்ரையல் பண்ணாங்க. அந்த ட்ரையல் இனிஷியலா ஒரு 3-4 மேட்சஸ்ல வந்து சரியா கிளிக் ஆகிறதுனால வர மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா
அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகி புது பிளேயர்ஸ் உள்ள ட்ரை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல வந்தது. ஸோ ஒரு மேட்ச் சாம் கரன், ஒரு மேட்ச் வந்து ஒரு டெவான் கான்வே, ஸோ அந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருந்து திடீர்னு ஓவர் டென் வராது. ஸோ அங்க யாருக்குமே அவங்களோட ரோல் கிளாரிட்டி சரியா கிடைக்கல. ஸோ அதனால தான் இந்த சீசன் போச்சு. அடுத்த சீசன் இந்த பேட்டர்னை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி இந்த ஃபிளாஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணாங்கன்னா அடுத்த சீசன் சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல சீசனா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.